ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 20 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மனோஜ் வந்து சொன்னதே சொல்லிட்டே இருக்காருல்ல, அதனால என்ன பண்றாங்கன்னா, அண்ணாமலை வந்து டேய் எல்லாரும் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா உட்கார வச்சு, ஏன்பா நீ வந்து அந்த சந்தோஷி சார் பேசும்போதே உன்கிட்ட சொல்லியிருப்பார்ல எல்லாருக்கும் காசு தரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கேட்குறாரு. எல்லாத்துக்கும் மனோஜ் ஆன்சர் சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்ப ஏன்பா நீ காசு கொடுக்கல அப்படின்னு கேட்டோன்னே, இல்லப்பா ஷூட்டிங் முடிஞ்சோடனே தரலன்னு இருந்தோடனே அவர் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவர் போயிடுறாரு. அடுத்து ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட கேட்கும்போது ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவர் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு கொடுக்குறேன்னு சொன்னார்னோடனே, பா இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள லூஸ் ஆக்குறாங்கப்பா, என்னமோ பண்ணிட்டு போறாங்க, காசை தர சொல்லுங்கன்னோடனே, இப்ப ரோஹிணி வேக வேகமா எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் காசு அனுப்புறாங்க. ஏன்டா அம்மாக்கு மட்டும் அனுப்பல, அம்மாக்கு அனுப்புடா அப்படின்னோடனே, இப்ப மனோஜ் என்ன சொன்னாருன்னா, அம்மாக்குன்னா 15,000 தான் கொடுக்கணும் அப்படின்னோடனே, ஏன் அப்படின்னோடனே, ஏன்னா அம்மாக்கு ஏற்கனவே 10 ரூபா கொடுத்தாச்சுன்னோடனே, இப்போ எல்லாரும் விஜயாவை பாக்குறாங்க, அப்போ உனக்கு முதையே தெரியுமானோடனே, இல்லங்க ஷூட்டிங் முடிஞ்சோடனே அவன் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னானோடனே இப்ப எல்லாரும் விஜய் கிட்ட பாஞ்சிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் ரூம்ல போன பிறகு விஜயா வந்து, ஏன்டா நீ எல்லார்கிட்டயும் போய் சொன்னது பரவாயில்ல, என்கிட்ட வந்து என்னடா சொன்னா, உன் சொந்த காசுல தானடா இந்த மாதிரி நான் வந்து 10 ரூபா போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அடிச்சுட்டு விஜயா உள்ள போயிடுறாங்க. இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குதான் நான் அப்பளே சொன்னேன், இந்த மாதிரி அவங்க கிட்ட காசை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வேற மனோஜை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து அவரோட கார் டியூ கட்டுறதுக்காக வரும்போது, சார் உங்க டியூவை ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே, யாரு என் காசை வந்து இது பண்ணனோடனே, மீனான்னு ஒருத்தவங்க வந்து பே பண்ணாங்கன்னா, என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அங்க மீனா வராங்க. என்ன மீனா, உனக்கு எதனாச்சும் ஆசை இருக்கும்ல, ஏன் நீ அதை எதனாச்சும் வாங்க வேண்டியதானே, சரி வா என்கிட்ட இருக்க காசுல உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வரும்போது அண்ணாமலை வராரு. நான் டியூ கட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. அப்புறம் உடனே செல்வம் என்ன சொல்றாரு, நீ உண்மைக்குமே கொடுத்து வச்சவன் தாண்டா, இங்க பாரு உன் பொண்டாட்டி உங்க அப்பா எல்லாருமா சேர்ந்து உனக்கு டியூ கேட்ட வராங்கன்னொடனே, இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, ஆமாடா உண்மைக்குமே நான் கொடுத்து வச்சுவேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அடுத்த மாசம் கட்டிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க மீனா வந்து பார்வதி வீட்டுல பூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்து பூ கொடுக்க வர்றவங்க கிட்ட விஜயா வந்து இந்த துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையா சொல்லிட்டே இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த ரதியோட அம்மா வந்து சாரி பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு விஜயாக்கு சாரி கொண்டு வராங்க. 45,000 சாரிக்கு பில் போடுறாங்க அவங்க. இப்போ பார்வதி கிட்ட போய் அந்த காசை எடுத்துட்டு வர சொல்றாங்க. மீனா கிளம்பிடுறாங்க. காசை காணும்னு சொல்லி விஜயாவும் பார்வதியும் தேடுறாங்க அங்க காசை காணும்னு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜயா வீட்ல இருந்து அங்க பார்வதி கிட்ட போன்ல பேசுறாங்க. இந்த மாதிரி உன் பையன் வந்து அனுப்புன காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தியா, அது பீரோல இருந்ததை பணம் காணாம போயிட்டானோடனே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நான் எங்க சொல்றேன், எல்லாம் நீயே தானே சொல்லிட்டு இருக்கனோடனே, யார் வந்தா வெளியில இருந்து யாராவது தெரியாதவங்க வந்தாங்களான்னு யோசிச்சு பாரு. ஆமால மீனா வந்தால அப்படி சொல்லிட்டு விஜயா சொல்லுறாங்க. இப்ப மீனா அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.